இந்த ஹைபார்டினியஸோட இந்த ட்ரையாங்கிளோட ஹைபார்டினியஸ் வந்து 25ன்னு கொடுத்துட்டாங்க, 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதுக்கு நேம் வச்சுக்கலாம். ABC, இது ரைட் ஆங்கிள்னு சொன்னதுனால ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ 3 சைடையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ AB + BC + CA அவங்களே கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் 100 பெரிமீட்டர் 56 அப்படின்னு 56 சென்டிமீட்டர். இதில் நீங்கள் ஏசி வந்து வேல்யூ அவங்களே தெரியும் நமக்கு. ஸோ ஏசி வந்து 25. இப்போ AB + BC + CA வந்து அவங்க 25ன்னு சொல்லிட்டாங்க, = 56. இப்போ பாருங்கள், AB + BC = இந்த நம்பரை ரைட் சைடில் கொண்டு போய்டுறேன். அப்போது சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 31 கிடைக்குது. ஸோ AB + BC வந்து 31. நமக்கு வந்து இந்த ஃபார்முலா தெரியும். AC² = AB² + BC². இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், பித்தாகரஸ் தியரம். AC² = AB² + BC². இதில் பாருங்கள், நமக்கு இந்த A² - B², A² + B² ஃபார்முலா படி எழுதியிருப்போம் தெரியுமா? அந்த ஃபார்மேட்டில் தான் இதை செய்யணும். A + B (2) - 2AB. இதில் ஏக்கு பதிலாக AB போடணும், பிக்கு பதிலாக BC போடணும். இப்போ பாருங்கள், ஏக்கு பதிலாக நான் AB போடுறேன். AB + BC (2) - 2 × AB BC. இதுக்கு பதிலாக இது நான் போட போகிறேன். இப்போ இந்த இதுக்கு பதிலாக ஸோ AC² = AB² + BC². இந்த இதுக்கு பதிலாக போட போகிறேன். இதுக்கு பதிலாக AC² வந்து நம்ம என்ன, AC வந்து 25னா AC² வந்து 25² = AB + BC (2) - 2 AB BC. இப்போ இந்த இது வந்து 625 ஆகிடும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா AB + BC வந்து 31² - 2 × AB BC. இது 31 × 31 இப்போ 625 = 961 வருது. இதுக்கு 2 × AB BC. இப்போ இந்த நம்பரை நான் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுறேன். 625 - 961 = -2 AB BC. இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு -336 கிடைக்குது. கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். = -2 × AB BC. இந்த 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். -336 / -2 = AB BC. கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம், பேலன்ஸ் 1, 6 டைம்ஸ், பேலன்ஸ் 1, 8 டைம்ஸ். மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 168 = AB and BC. இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டையும் நம்ம ஆனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 31. ரெண்டு இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஈக்குவேஷன் ஃபார்முலா வந்து x² - SRX + PR = 0. இது இன்னொரு இது வந்து x² - α + β (2) α + β x + α × β = 0. இந்த வேல்யூஸை வச்சு நம்ம அப்படியே ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். x² - SRX சம் ஆஃப் த ரூட், ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 31x ப்ளஸ் இது வந்து 168 = 0. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்க அப்படின்னா 168 வந்து எந்த டேபிளில் வரும் அப்படின்னா 168 24 × 7 பண்ணலாம். இப்போ பாருங்கள், மைனஸ்க்கு அப்புறம் ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போடுறேன். ஸோ x - 24 ஒரு ஃபேக்டர், x - 7 இஸ் another ஃபேக்டர். x = வரும்போது +24 மாறிடும், x = வரும்போது 7 மாறிடும். இது கொஞ்சம் கொஸ்டின் பாருங்கள். and its perimeter 56 cm. Find the length of the smallest side. இது லென்த்தில் ஸ்மாலஸ்ட் சைடு எது கேட்குறாங்க. 7 தான் வந்து ஸ்மாலஸ்ட் சைடு. ஸ்மாலஸ்ட் சைடு இஸ் 7 cm. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்றுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் பண்ணலை. ஒரு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா அந்த பித்தாகரஸ் அந்த தியரம் அதை எடுத்திருக்கேன். அந்த ஃபார்முலா அந்த பித்தாகரஸ் ஃபார்முலாவிலேருந்து நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 3 சைடையும் ஆட் பண்ணால் 56ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 3 சைடையும் ஆட் பண்ணி 56ன்னு ஒரு ஃபார்முலா எழுதியாச்சு. அதிலேருந்து நமக்கு ஏசி வேல்யூ தெரியும் 25ன்னு போட்டு AB + BC கண்டுபிடிச்சாச்சு. சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சாச்சு.
அதை நம்ம சம் ஆஃப் த ரூட்டாக வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த ஃபார்முலாவில் போடுறோம். இதுலேருந்து நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோம். a + bலேருந்து டெரிவ் பண்ணுவோம். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவிலேருந்து டெரிவ் எடுத்தது இந்த ஃபார்முலா -2ab வரும். ஏக்கு பதிலாக அந்த வேல்யூ போட்டு இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் மறுபடியும் அந்த இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 25² ab + bc அந்த வேல்யூ எழுதுகிறோம். இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன், அங்கே அந்த வேல்யூவை எழுதுகிறோம். வேல்யூ எழுதி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். இது இம்பார்ட்டன்ட். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணிடுறோம். தட்ஸ் ஆல். கொஷின் நம்பர் 9. 2 women together took 100x to a market. 2 பேரும் சேர்ந்து 100x எடுத்துகிட்டு போகிறாங்க மார்க்கெட்டுக்கு. ஒன் ஹேட் மோர் தென் த அதர். ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இன்னொரு லேடிக்கிட்ட இருக்கிறத விட அதிகமாக இருக்குது. போத் சோல்ட் தம் ஃபார் த சேம் சம் ஆஃப் மணி. 2 பேருமே ஒரே அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், 2 பேர்கிட்டையும் டுகெதர் 2 women together took 100. ஸோ 2 womenன்றனால எக்ஸும் ஒய்யும் எடுத்து ஃபஸ்ட்டு உமன் செகண்ட் உமன் இவங்கக்கிட்ட எவ்வளோ எக்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் நம்மக்கிட்ட. ஸோ ஏஎக்ஸ், உமன் 2 கிட்ட பிஎக்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், 2 பேர்கிட்டையும் சேர்த்து உமன் டுகெதர் டுக் 100xன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் + ஒய் = 100. இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். செகண்ட் பாருங்கள், 2 பேரும் சேம் ருபீஸ்க்கு தான் சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஎக்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு உமன் வந்து எவ்வளோ எக்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லலை. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் உமன் வந்து எவ்வளோ எக்ஸுன்னு சொல்லலை, அவங்களுக்கு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அவங்களோட அமௌண்ட்டு வந்து ஏஎக்ஸ். செகண்ட் உமனோடைய அமௌண்ட்டு வந்து பிஒய் அமௌண்ட்டுக்கு அவங்க அதை விற்றுட்டாங்க பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அவங்களோட சேல் அது வந்து எப்படி எழுதுகிறாங்க பாருங்கள். த ஃபர்ஸ்ட் த செட் த செகண்ட். ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க, செகண்ட் பொண்ணுக்கிட்ட இஃப் ஐ ஹேட் யுவர் எக்ஸ் ஐ வுட் ஹாவ் ஏர்ன் ₹15. இதை வந்து அவங்க 2 பேர்கிட்ட ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு தான் விற்கிறாங்கன்றதுக்காக இந்த ஃபார்முலா இந்த ஈக்குவேஷன் ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஐ ஹேட் யுவர் எக்ஸ் ஐ வுட் ஹாவ் ஏர்ன் ₹15 மோர். எக்கு என்கிட்ட இருந்ததுன்னா நான் இன்னும் ₹15 எக்ஸ்ட்ரா சேல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏக்கிட்ட வந்து ஒய் எக்கு இருந்தால், ஏக்கிட்ட வந்து ஆக்சுவலாக எக்ஸ் தான் இருக்கணும், ஆனால் ஒய் எக்கு இருந்திருந்தால் ₹15 சேல் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாங்க. விச் த செகண்ட் ரிப்ளை. அதுக்கு ரெண்டாவது லேடி என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, இஃப் ஐ ஹேட் யுவர் எக்ஸ் எக்கு என்கிட்ட இருந்ததுன்னா ஐ வுட் ஹவ் ஏர்ன் 2/3 நான் சேல் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ பி வந்து எக்கு என்கிட்ட இருந்தால் 6 × 2/3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ்டு நம்பராக இருக்குது, இதை மல்டிப்ளை பண்ண இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கிடைக்கும். ஸோ 4 ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஹவு மெனி எக்ஸ் டிட் ஈச் ஹேட் இன் த பிகினிங். அப்போ அவங்கக்கிட்ட எவ்வளோ ஸ்டார்டிங்கில் இருந்ததுன்னு கேட்குறாங்க. இதில் எக்ஸ் + ஒய் 2 பேரும் சேர்ந்து ₹100க்கு சேல் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து 2 பேரும் வந்து ஈக்குவலான அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஎக்ஸ் = பிஒய். ஈக்குவலான அமௌண்ட்டுனா அமௌண்ட் ரெண்டையும் இப்போ நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ஏஎக்ஸ் பிஒய் ரெண்டையுமே போட்டு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 15 × 20/3 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ 100ன்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல்னு அவங்க சொல்லிட்டதுனால இந்த பிஒய்க்கு பதிலாக நான் என்ன போடுறேன், அகைன் ஏஎக்ஸே போடுறேன். அப்போது என்ன கிடைக்கும், a² x² = 10² வச்சுக்கோங்க 100. அப்போ ஏஎக்ஸ் வந்து என்னது 10. அப்போது எக்ஸ் வந்து என்னது 10/a. இந்த ஏ வந்து கீழே வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிஎக்ஸ் இந்த கொஷினில் இந்த போர்ஷனுக்கு போகிறோம். இது வந்து நீங்கள் ஈக்குவேஷனுக்கு பேர் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன், இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 என்ன இருக்குது, bx = 20/3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த எக்ஸ் வேல்யூக்கு பதில் இந்த 10/a வச்சுக்க போகிறேன். ஸோ b × 10/a = 20/3. இப்போ இதில் வந்து இந்த டேர்மை ஃபுல்லாக அப்படி ரைட் சைடில் எடுக்க போகிறேன். ஸோ b = 20/3 இன்ட்டு இது அந்த பக்கம் போகும்போது என்ன வரும், a/10ன்னு கொண்டு வந்துடலாம். ஸோ கீழே 1 டைம் இது 2 டைம். ஸோ 2/3aன்னு வந்துடும். ஸோ b = 2/3 × a. இப்போ நம்ம என்ன வச்சுருக்கோம், இது ஃபுல்லாக ஏஎக்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். ஏஎக்ஸ் = நம்ம கண்டுபிடிச்சது என்னது 2/3. therefore நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கிறேன். ஃப்ரம் 3 என்ன பண்ணுறோம்,
ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஒய்ன்னு இருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இந்த ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக நான் 2/3 கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வேல்யூவை போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏஏ கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு கிடச்சிருது உங்களுக்கு 2/3ன்னு கிடச்சிருது. இப்போ அதுக்கு 2/3 வேறு என்ன இருக்குது, ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஒய். ஸோ ஒய்யும் இங்கே இருக்கும். நமக்கு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு அப்போ அது ஏஏ மட்டும்தான் கேன்சல் ஆகும். ஏ இஸ் ஈக்குவல் டு 2/3 ஒய்ன்னு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய எக்ஸ் வேல்யூ. அடுத்து என்ன பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நம்மளுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்கள். ஃப்ரம் 4 இதில் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக நான் இந்த வேல்யூவை போடுறேன். 2/3 ஒய் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100. இப்போ இங்கே என்ன ஆகும் பாருங்கள், இதை சார்ட் அவுட் பண்ணுறேன். இது 2/3 ப்ளஸ் 1y, ஒய்யை காமனாக எடுத்துகிட்டு 2/3 ப்ளஸ் 1ன்னு ஆட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இங்கே வந்து இது 3ஆல் மல்டிப்ளை ஆகும். இது என்ன ஆகும், ஒய் இன்ட்டு 2 + 3ன்னு மாறிடும். இது இங்கே மல்டிப்ளை ஆகும். 3ன்னு 2/3/3ன்னு ஆயிரும். ஸோ 5/3 ஒய் இன்ட்டு 5/3ன்னு மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 100. ஒய் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு வரும்பொழுது 100, இந்த 5/3 வந்து இது பக்கம் வரும்போது 3/5ன்னு மாறிடும். இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 டைம் 20 டைம்ஸ் 20 × 3 60. ஸோ ஒய் வந்து எவ்வளவு, ஒய்ன்றது வந்து உமன் 2. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ என்ன வரும், நம்ம எக்ஸ் ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் வச்சுருக்கோம் 2/3 ஒய்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம 2/3 ஒய்யோட வேல்யூ 60. ஸோ இது 1 டைம், இது 2 டைம். ஸோ 40ன்னு கிடைக்கும். 40 ரூபீஸ்க்கு இவங்க 40 எக்கு சேல் பண்ணுறாங்க. இது வந்து உமன் 1. ஸோ ஃபஸ்ட்டு லேடி கிட்ட வந்து உமன் 1 கிட்ட வந்து எவ்வளோ எக்ஸ் இருக்குன்னா 40 எக்ஸ் இருக்குது. உமன் 2 கிட்ட வந்து 60 எக்ஸ் இருக்குது. இவ்வளோதான் நம்மளுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 7. மியூசிக் இஸ் பீன் பிளேட் இன் 2 ஆப்போசிட் கேலரிஸ். 2 கேலரியில் நம்ம மியூசிக்கை அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேடியமில் வந்து ஒரு இடத்துல வந்து 9 சிங்கர்ஸ் பாடுறாங்க, இன்னொரு இடத்துல வந்து 4 சிங்கர்ஸ் பாடுறாங்க. In the first gallery, a group of 4 singers were singing, and in the second gallery, 9 singers were singing. The 2 galleries are separated by the distance of 70 meter. 2 galleryக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 70 meter difference. Where should a person stand for hearing voice? Where should இந்த 2 இடத்துலையும் 2 பேரோடைய சவுண்டுமே கேட்கணும் அப்படின்னா, 2 கேலரியோட சவுண்டும் கிளியராக கேட்கணும்னா அவங்க எந்த இடத்துல நின்று கேட்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹியரிங் த சேம் இன்டென்சிட்டி ஆஃப் த ரேஷியோ சிங்கர்ஸ் வாய்ஸ். இப்போ இங்கே வந்து 9 சிங்கர்ஸ் இருக்காங்க. 9 சிங்கர்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் லவுடாக பாட்டு கேட்கும். இங்கே வந்து 4 சிங்கர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் சவுண்டு கம்மியாக கேட்கும். ஸோ நடுவில் நம்ம சொல்ல முடியாது. இது கொஞ்சம் தள்ளி நின்னா கூட கேட்கும், இது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட கேட்கும். கம்மியாக இருந்தால் தான் கேட்கும். 4 பேர் தான் பாடுறதுனால இது 9 சிங்கர்ஸ் பாடுறதுனால கொஞ்சம் தூரமாக நின்று பாடுறாங்க. அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட் பாருங்கள். the ratio of the sound intensity is equal to the square of the ratio of their corresponding distance. ரெண்டுமே வந்து ratio of the sound intensity is equal அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ ரைட் சைடில் நம்ம இங்கே என்ன பண்ணுறேன் பாருங்கள், லெஃப்ட் சைடில் 9/4 இந்த ரேஷியோ எழுதிக்கிட்டேன். சிங்கர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். இவங்க வந்து டி டிஸ்டன்ஸ் இருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ்னு சொன்னதுனால ஸ்கொயர் போட்டிருக்கேன். டி ஸ்கொயர் பை 70 மைனஸ் டி. டியிலேருந்து 70 நம்ம ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 70. ஸோ 70 மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர்னு நான் எழுதிட்டேன். இந்த ஒரு ஃபார்மேட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கடன்னு செம்ம முடிச்சிடலாம். அகைன் இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இன்னும் ஒரு ஸ்கொயர் ரூட் பண்ணி பாருங்கள், இன்னும் வேறு மெத்தடில் கூட போட்டுடலாம் சிம்பிளாக. இப்போ நீங்கள் இந்த ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா என்ன ஆயிரும், 3/2 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து d/70 மைனஸ் டின்னு ஆகிடும். இப்போ நீங்கள் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 70 மைனஸ் டி இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு 2dன்னு ஆகிடும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 210 மைனஸ் 3d இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஆயிரும், 2dன்னு ஆயிரும்.
இப்போ இவ்வளோ ஒரே சைடில் கொண்டு வந்துடுங்க. 210 இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் ப்ளஸ் 3 ப்ளஸ் 2d. ஸோ 210 இஸ் ஈக்குவல் டு 5dன்னு ஆயிடுது. therefore d is equal to 210/5. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 42 வருது. 42 d வந்து 42. ஸோ 70 மைனஸ் d அப்படின்னா 70 மைனஸ் 42 போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 28 வரும். ஸோ அந்த பர்சன் வந்து 28 மீட்டர், திஸ் இஸ் கால்ட் 28 மீட்டர் ஃப்ரம் 4 singers and 42 மீட்டர் ஃப்ரம் 9 singers gallery. கவனமா பாருங்க, தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.